ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரேவதி கார்த்திக் கிட்ட லவ்வ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திரகலா கார்த்தி பின்னாடியே போயிட்டு கார்த்தியோட பழைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஜானகி மைதிலி இவங்க 2 பேரை வச்சு சந்திரகலாவுக்கு டவுட் வருது. ஜானகிய அத்தன் கூப்பிடுறத பார்த்து சந்திரகலா முடிவே பண்ணிடுறாங்க. ஏதோ இவங்க ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, இதோட உண்மை என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை தேடி போறாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம ரேவதி கார்த்திக்கு பர்த்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெக்கரேட் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு லெட்டர்ல அவங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே எழுதி அங்க டேபிள்ல வச்சுட்டு கார்த்திக்கு ஆசாசியா எடுத்த ட்ரெஸ்ஸையும் வச்சிடுறாங்க. மறுநாள் காலையில கார்த்திக் இந்த லெட்டரை படிச்சுட்டு என்னைய மனசார ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி நிம்மதியா தூங்குறாங்க. காலையில விடிஞ்சதும் நம்ம கார்த்திக் வந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அந்த லெட்டரையும் எடுத்து படிக்கிறாங்க. அதுல ரேவதி மனசுல இருக்க எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. ஆரம்பத்துல எனக்கு உன்னைய சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஆனா போக போக உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சுட்டேன் ராஜா அப்படிங்கிற மாதிரி ரேவதி அந்த லெட்டர்ல ரொம்பவே உருக்கமா எழுதிருக்காங்க. இத பார்த்ததுமே நம்ம கார்த்திக் வந்து ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க, ஒரு பக்கம் மனசுல நினைக்கிறாங்க, சாரி ரேவதி, நான் வந்து உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே தீபான்ற பொண்ணோட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த உண்மையை குடி சீக்கிரத்திலே நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அங்க வச்சுட்டு போயிடுறாரு. நம்ம ரேவதி எஞ்சி பாக்குறாங்க, என்ன இவன் லெட்டர் படிச்சானா இல்லையா, படிச்சுட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க. சரி, நம்ம இப்படியே உட்காந்து வேலைக்காவாது, நம்ம சீக்கிரமா பர்த்டேக்கான டெக்கரேஷன்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு வந்த பூ எல்லாத்தையுமே வச்சு நம்ம ரேவதி வீடு ஃபுல்லா அலங்காரம் பண்ணி கார்த்திக்கு கேக்கையும் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்போ சர்ப்ரைஸா கார்த்திகை வர வச்சு அவங்க டெக்கரேஷன் பண்ண இடத்துல நிக்க வைக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள எப்படி சொல்றீங்க, உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு என் பொண்ணு உளுந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்கா, அதை பார்த்து ரசிப்பீங்களா, இப்ப எதுக்கு இது தேவையில்லாம அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. நம்ம கார்த்திக்கும் சிரிச்சுக்கிட்டு ரேவதி கார்த்திக் இவங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அங்க இருக்கிற கேக்க வெட்டுங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம கார்த்திக் வந்து கேக்க வெட்டுறாங்க. ரேவதியும் கையை பிடிச்சி கேக்க வெட்டுறாங்க. 2 பேரும் மாறி ஊட்டிக்கிறாங்க. எல்லாருக்குமே கேக்க கொடுத்துறாங்க. அங்க எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு கார்த்திக் ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல ஜானகிக்கு கால்ல அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்றாங்க. இதை பார்த்ததுமே நம்ம கார்த்திக் வந்து ஒண்ணுமே புரியல, அத்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு அங்க பதற அடிச்சுட்டு ஓடி போறாரு. இதை பார்த்ததுமே சந்திரகலா இவன் எதுக்காக இப்படி அவசரமா ஓடுறான், சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாங்க. அப்போ கார்த்திக் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறப்ப சந்திரகலா வெளியில நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் எதுக்காக இப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான், நம்மளும் என்னன்னு போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்திக் வந்து ஜானகியை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன அத்தை, ஏன் பார்த்து வேலை செய்யக்கூடாதா, இப்படி காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ மைதிலி சொல்றாங்க, நீங்க நல்லா சொல்லுங்க தம்பி, நானும் எவ்வளவோ சொல்றேன், வயசான காலத்துல வேலை பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னா இவங்க கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி சொல்றாங்க, அது இல்ல மாப்பிள்ள, நான் வந்து சும்மா இருக்கேன், எனக்கு வெறுப்பா இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதுமே நம்ம சந்திரகலாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவங்க ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, இது சரியில்லையே, அவரு அத்தன்றாரு, இந்த அம்மா ராஜாவை மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒன்னும் புரியலையே, ரொம்ப நாள் பழகுன பழக்கம் தான் இப்படி பேச வைக்கும், இந்த விஷயம் என்னன்றத நம்ம கூடிய சீக்கிரத்திலே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இவனோட கதை என்னன்றதே புரியலையே, திடீர்னு யாரோ வராங்க, உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க, இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அதை சீக்கிரமா நிரூபிச்சு ரேவதி வாழ்க்கையில இருந்தும் சாமுண்டேஸ்வரி வீட்டுல இருந்தும் அவனை அசிங்கப்படுத்தி ஒட்டு மொத்தமா துரத்தி விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா முடிவு பண்றாங்க. இதுல என்ன நடக்கும்னா கண்டிப்பா நம்ம சந்திரகலா வந்து கார்த்தி தீபாவை கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா கார்த்திகை பத்தின விஷயம் எல்லாம் நம்ம சந்திரகலா அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் சாமுண்டேஸ்வரி கிட்ட நிரூபிக்க முடியல. ஆனா இந்த தடவை கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு தீபான்ற ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சந்திரகலா வந்து கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ரேவதி கார்த்திக் கிட்ட காதல சொன்ன நேரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.